இன்னைக்கு மனுஷங்களாம் வானத்தில் பறக்கிறதுக்கு ஒரே காரணம் அன்னைக்கு ரைட் பிரதர்ஸ் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சதுனால தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது 100-150 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வானத்தில் பறக்க முடியுமான்னு கேட்டால் மனிதர்கள் சொல்கிற ஒரே பதில் போட பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவன் ஒரு பைத்தியம் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரைட் பிரதர்ஸ் தங்களுடைய அப்பா கிட்ட இதே கேள்வியை சின்ன வயசில் போய் கேட்டிருக்காங்க. அதாவது மனிதர்கள் வானத்தில் பறக்க முடியுமான்னு. அவங்க அப்பா சொன்ன ஒரே பதில் என்னன்னா, கண்டிப்பாக முடியாதுப்பா, வானத்தில் பறவைகள் மட்டும்தான் பறக்குன்னு சொன்னார். அவங்க அப்பா ஒரு பாஸ்டர். இப்போ ஆனாலுமே தன்னுடைய உழைப்பை கைவிடாமல் ரைட் பிரதர்ஸ் பல வருஷமாக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஸ்கெட்ச் பிளான் டிசைன்லாம் போட்டு கடைசியாக 4 வருஷம் கடின உழைப்பால் ரைட் பிரதர்ஸ் டிசம்பர் 17, 1903 நார்த் கரோலினா அப்படின்ற ஒரு இடத்துல 12 செகண்ட்ஸ் தன்னுடைய முதல் ஃப்ளைட் டைமை அவங்க பறந்து காட்டி சக்ஸஸ் பண்ணாங்க. மனுஷன் உலகத்தில் பறக்க முடியாதுடா வானத்தில் அப்படின்னு சொன்ன இடத்துல, வானத்தில் மட்டும் இல்லை விண்வெளி வரைக்குமே நம்ம இன்றைக்கி பறந்துட்டு தான் இருக்கிறோம். எல்லாம் காரணம் அந்த சயின்டிஸ்ட் தன்னுடைய உழைப்பை போட்டு அதை கண்டுபிடிச்சதுனால தான். நன்றி.